கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே மகத்தான செயல்களை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை புதுப்பித்து வரும் ஜீவனுள்ள தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாம் ஏறெடுப்போமாக. இதோ நாம் அபாத்திரர்களாக இருந்தாலும் நம்மை பாத்திரர்களாக அவருடைய வார்த்தையினால் நம்மை ஜெனிப்பிக்கும் ஆண்டவர் என்னாலும் மகிமைப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த 3 வாரங்களும் இதோ லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து இதோ இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பிரித்து நாம் படித்து தியானித்தோம். அதில் இன்றைக்கு துவங்கி அடுத்த வாரமும் நாம் நம்முடைய தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது, அவருடைய அன்பின் மகத்துவம் என்ன, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் இவைகளை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இந்த ஒரு ஓமானம் இதோ ஒரு மேன்மையான ஓமானமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த ஓமானத்தை ஆண்டவர் சொன்னபோது பரிசேயர்களும் வேதபாரர்களும் அமைதலாக மாறினார்கள். மற்ற இடத்துலலாம் ஆண்டவர் நிறைய ஓமானங்கள் சொல்லியிருக்கிறாரு. கோபம் அடைந்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள் என்றெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு ஓமானத்தில் அப்பாவுடைய அன்பை விவரித்து சொன்னபோது இதோ பரிசேயர்களும் வேதபாரகரும் அமைதலாக இருந்தார்கள். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஜெபத்தோடு ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே நீங்க எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு தகப்பன் ஒருவர் இருந்தார். அந்த தகப்பன் இதோ அவருடைய மகனை அதிகமாக நேசித்தார். அவருக்குன்னு ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனை ரொம்ப அன்பா அப்பா வளர்த்தார். அவனுடைய தாய் சிறு வயதிலேயே இவன் சிறுவனாக இருக்கும்போதே அவங்க தாயார் இறந்து போனது நிமித்தமாய் இந்த ஐயா இன்னொரு கல்யாணத்தை செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய மகனுக்காகவே தியாகம் செய்து இதோ தன்னுடைய மகனுக்காகவே அவர் வாழ்ந்து வந்தார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நல்ல வேலையில இருந்தார். இந்த மகனிடத்திலே அவர் வேலை முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது அதிகமாக இவனோடு கூட உட்கார்ந்து விளையாடுகிறது வழக்கமாக இருந்தது. எப்பயும் போல இந்த பையனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அப்பாவோடு நேரத்தை செலவிடுகிறது. ஏன் அப்படின்னா, அப்பா ரொம்ப அதிகமாக இவனிடத்துல நேரத்தை செலவிடும் பொழுது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வழக்கம் போல தகப்பனார் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது அவர் யோசித்தார், இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் நம்ம பாதி தான் முடிச்சிருக்கோம், முழுசா முடிக்கலையே, நம்ம வீட்லேயும் போய் அந்த வேலையை செய்வோம். ஆனாலும் நம்முடைய பையன் நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுவான். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அவனுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்துட்டு நாம் நம்முடைய ஆஃபீஸ் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு திரும்பி வந்தவர் என்ன பண்ணார்னா, சோஃபாவில் உட்கார்ந்ததும் இந்த குட்டி பையன் ஓடி வந்தான். எப்பொழுதும் போல, அப்பா இன்னைக்கு ஸ்கூலில் டீச்சர் இதை டீச் பண்ணாங்க, அதை பண்ணாங்க எல்லாம் பேசிட்டு, டேடி இன்னைக்கும் நீங்கள் என் கூட கொஞ்ச நேரம் விளையாடணும் டேடி அப்படின்னு சொல்லி அப்பாவிடத்துல அவன் கேட்டபொழுது அப்பா சொன்னார், தம்பி இன்னைக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பெண்டிங்காக இருக்குப்பா, நீ கொஞ்ச நேரம் வேற ஏதாவது விளையாட அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி பார்த்தாரு. பையன் கேட்குற மாதிரி இல்லை. மறுபடியும் அப்பா ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்பா பார்த்தாரு, ஒரு அழகான ஒரு வேர்ல்டு மேப்பை எடுத்தார். அதை சுக்கு நூறாக கிழிச்சு பையன் கையில் கொடுத்து, அப்பா உனக்கு ஒரு சவால் வச்சிருக்கிறேன், இந்த வேர்ல்டு மேப்பை மாத்திரம் நீ இணைச்சிட்ட அப்படின்னா உனக்கு 1000 rupees டேடி கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆர்வம். அவன் அப்பா 1000 rupees நமக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு, சரிப்பா இந்த மேப்பை நான் அழகாக ஒட்டி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்பா யோசிச்சாரு, பையன் போய் ரொம்ப நேரம் கழிச்சு தான் திரும்பி வருவான், அவனால் அந்த வேர்ல்டு மேப்பை ஒட்டவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இவர் தன்னுடைய லேப்டாப்பெல்லாம் எடுத்து தன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை அவர் செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய ஆஃபீஸ் வேலையை செய்ய அவர் முற்பட்ட ஒரு 5 நிமிடத்திற்குள்ளேயே பையன் திரும்பி வந்துட்டான். பார்த்தா வேர்ல்டு மேப்பை ரொம்ப அழகாக ஒட்டிட்டான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இவர் பையனை பார்த்து கேட்டார், தம்பி எப்படிடா உன்னால் இந்த வேர்ல்டு மேப்பை இவ்வளோ சீக்கிரம் ஒட்ட முடிஞ்சது? ஏன் அப்படின்னா, நீ படிக்கிறது வெறும் 6ஆம் கிளாஸ் தான்,
12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட கூட இதை கொடுத்தா அவனால் ஒட்ட முடியாது. நீ ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறியே, ரொம்ப ஈஸியாக இதை ஒட்டிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை பாராட்டின போது அவன் சொன்னான், அப்பா ரொம்ப சிம்பிள்ப்பா, நீங்கள் பார்த்த பக்கத்தில் வேர்ல்டு மேப் இருந்துச்சு. ஆனால் இந்த வேர்ல்டு மேப்பை நீங்கள் கிழிக்கும் போது பின்னாடி பக்கத்தில் ஒரு அழகான அக்கா ஃபோட்டோ இருந்துச்சுப்பா. அந்த அக்கா ஃபோட்டோவை அழகாக நான் சேர்த்து ஒட்டுனேன், வேர்ல்டு மேப் இணைஞ்சிருச்சுப்பா, ரொம்ப சிம்பிள்ப்பா அப்படின்னு சொன்னான். இதை எதுக்கு இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாம் உடைந்து போன ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது பிரிவினை நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரிவினை நிறைந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமே என்றால் ஒருவரை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ஒருவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பினதின் நோக்கம் என்ன அப்படின்னா, உடைந்து போன மனுஷனுடைய வாழ்க்கை சீர்படவும், இதோ செப்பனிடப்படவும் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பினார். அவருடைய குமாரர் யார் அப்படின்னா, பிதா எப்படி இருக்கிறாரோ அதே போல இவரும் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை என்பதை இந்த உலகத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார். குறிப்பா இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் கதாநாயகன் யார் அப்படின்னா, கெட்டுப்போய் திரும்பி வந்த இளையகுமாரனும் கிடையாது, வீட்டிலேயே அப்பாவுடைய கட்டளையை நான் கீழ்ப்படிந்து நடந்தேன் என்று சொல்லுகிற மூத்தவனும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவனும் கடைசியா கோவப்படுறான், வீட்டுக்கு வெளியவே நிற்கிறான், அப்பா போய் கெஞ்சுறாரு, திரும்பி வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அப்படின்னா என்ன, மன்னிக்கிற குணம் அவன்கிட்ட இல்லை, இதோ தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. அதை நாம் வருகின்ற வாரங்களிலே படிப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் மையமாக ஆராய்ந்து படிக்க போறது யாரு அப்படின்னா, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இதோ மையமாக வருகிற தகப்பன். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை மாத்திரம் அல்ல, கோடான கோடி உலகங்களை படைத்திருக்கிறார். ஆனால் தவறி போன ஒரே உலகம் என்று நாம் சொல்வோமே என்றால் அது இந்த உலகம் மாத்திரமே. இந்த உலகத்திற்குள்ளாக தம்முடைய குமாரரை அனுப்பி அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், இவைகளின் மேன்மைகளை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவர் விரும்புகிறார். யுகங்களெங்கிலும் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடை நீங்க படிச்சாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியன் எளிதா போய் கிருபாசன தண்டையில போக முடியாது. அவன் அப்படியே போவான் அப்படின்னா அவன் மரித்து போவான். ஆனால் ஆண்டவர் இரக்கமானவர் என்பதை கற்றுக் கொடுக்கிறதற்கு ஏதுவாக பலியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் பரிசேயர்கள் இந்த மேன்மைகளை ஆராய்ந்து படிக்காமல் ஆண்டவர் ஏதோ ரொம்ப கண்டிப்பானவர் போல ஏதோ எந்த ஒரு காரியத்தினாலும் குற்றப்படுத்தி கொலை செய்கிறதற்கு அவர்கள் ஊழியத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஓமானத்தை சொன்னதின் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்த பரமபிதா எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. இந்த அப்பாவை கொஞ்சம் நம்ம தியானிப்போமே. அப்பா கிட்ட இளையகுமாரன் கேட்கிறான். கேட்டதும் அப்பா இளையகுமாரனுடைய ஆசைக்கு இணங்குகிறார் என்று பார்க்கிறோம். இதுல என்ன நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், சில நேரங்களிலே நாம கூட நம்ம அப்பா கிட்ட விளையாட்டுத்தனமா ஜெபத்துல அப்பா எனக்கு இதை தாங்க அதை தாங்க என்று கேட்போம். அதனால் நாம் உபத்திரவப்படப்போகிறோம் என்பதை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நாம் ரொம்ப கட்டாயப்படுத்தி ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். ஆனால் பிற்பாடு நாம யோசிக்கிறோம், தகாத விஷயத்தை நாம் நம்முடைய தகப்பனிடத்திலே கேட்டு விட்டோமே என்று சொல்லி. சரி, இப்போ இந்த ஓமானத்துல நாம் கேள்விகளை கேட்டு நாம் படிக்க போகிறோம். இந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 3 ஓமானங்களை ஆண்டவர் வரிசைப்படுத்தினார் அல்லவா? முதல் ஓமானம் என்ன? இதோ 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு தொலைந்து போனது. தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி யார் போனா? மெய்ப்பன் போனாரு. சரி, அதற்கு அடுத்த ஓமானத்திலே ஸ்திரீயினிடத்திலே 10 வெள்ளிக்காசு இருந்தது, ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போயிற்று. அதை தேடி போனது யாரு அப்படின்னா அந்த ஸ்திரீ, பெண்மணி என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 3வது ஓமானத்திலே இளையகுமாரன் தூர தேசத்திற்குள்ளாக போய்விட்டான், அவன் கெட்டு போய்விட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதற்கு
அப்பா ஆளை அனுப்பினாரா அல்லது அப்பாவே இவனை தேடி அலைந்து திரிந்தாரா என்று பார்க்கும் பொழுது இல்லை. தகப்பன் தன்னுடைய வீட்டிலேயே இருந்து தன்னுடைய மகன் எப்படியாகிலும் திரும்பி வருவான் என்று சொல்லி அவனுக்காக காத்திருந்தார். அப்ப ஏன் காத்திருந்தார்? அப்பா நினைச்சிருந்தா இவனுக்காக ஆட்களை அனுப்பி அல்லது வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய மகனை தேடத்தக்கதாக அனுப்பியிருக்கலாமே. ஏன் அப்படின்னா அவர் ஐஸ்வர்யவான், அவரிடத்திலே ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்பா காத்திருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார். காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை படைத்த தகப்பனுக்கு நல்லா தெரியும், நீங்களும் நானும் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். நமக்கு மனம் இருக்கிறது, இருதயம் இருக்கிறது, சிந்திக்கிறதற்கு ஏதுவான பக்குவம் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது. நாம் முடிவெடுக்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இளையகுமாரன் தூர தேசத்திற்கு போய் அவன் கெட்டு போன போது அவன் உட்கார்ந்து சிந்தித்து, இதோ அவன் திரும்பி வருகிறதற்கு ஏதுவாக நல் மனம் அவனுக்குள்ளாக இருக்கிறது என்பதை அப்பா அறிந்தபடினால் அவனை தேடி போகவில்லை. என்னுடைய மகன் ஒரு நாள் வருவான், அவன் என்னிடத்திலே திரும்பி வருவான் என்று அவர் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய மனசு இருக்கு, நம்முடைய இருதயம் இருக்கிறது, இதோ ஒரு குறிப்பிட்ட காலம் எப்படி இருக்கு அப்படின்னா கேடானதை யோசிக்கிறது, கேடானதை சிந்திக்கிறது. அதை எரேமியா 17:9 ஆண்டவர் சொல்லும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதை அதை அறிந்தவன் யார்? அதனாலதான் இந்த புது உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய இருதயத்தை, நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நமக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா, பழைய யோசனை, பழைய மாம்ச சிந்தை, இவைகள் தான் நமக்கு பெரிய தடையாக இருக்கிறது. அதை போல் ரோமருக்கு எழுதும்போது மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார். நம்ம மாம்ச பிரகாரமாய் யோசித்து மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் செய்வோமே என்றால் அது எங்கு கொண்டு போய் விடும் அப்படின்னா நிச்சயமாய் மரணத்துல தான் கொண்டு போய் விடும். அதை இங்க ரோமர் 8:7 சொல்லும் பொழுது, எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அது ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம் எனக்கு அருமையான தேவனுடைய மகனே மகளே, ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபத்திலே கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாம்சத்திற்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, எனக்கு ஆவிக்குரிய சிந்தையை தாங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய சிந்தையை அப்பா கொடுக்கிறாரு. ஆவியானவரை நமக்குள்ளாக அனுப்பி அந்த ஆவியானவர் மூலமாக ஒரு புதிய எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கும்போது நாம் இந்த உலக அதிபதி விரும்பப்பட்டது போல நாம் காரியங்களை செய்தோம். அதை எபேசியர் 2:2 சொல்லும்போது, இவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின் படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்போது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ கெட்டகுமாரனுடைய பழைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சத்ரு அவனை ஏவினான் அல்லது கெட்ட சிநேகிதர்கள் அவனை ஏவினார்கள், அவன் கெட்டுப்போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் மீண்டுமாக அவன் திரும்பி வந்தபோது, இதோ தூரத்திலிருந்து மகன் வரும்போதே அவனை அப்பாவால பார்க்க முடிஞ்சிச்சு. இதை கொஞ்சம் ஆழமா சிந்திப்போமே. பையன் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இப்ப பையன் திரும்பி வரான். திரும்பி வர பையனை முதல்ல பார்த்தது யார் அப்படின்னா ஊரார் கிடையாது. யார் அப்படின்னா அப்பா தான் பார்க்கிறார். ஏன் அப்படின்னா இவனுக்காக அப்பா காத்து கொண்டிருந்தார். இவன் ஒரு நாள் திரும்பி வருவான் என்கின்ற ஏக்கம் அவனுக்குள்ளாக இருந்தது. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் அவர் வேணும்னா எத்தனையோ உலகங்களை இன்னும் படைச்சிக்கிட்டே போகலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. தொலைந்து போன இந்த உலகத்திற்காக என் குமாரரை நான் அனுப்புவேன். என் குமாரர் இந்த உலகத்திலே தொலைந்து போனவர்களை தேடி அவர் கண்டுபிடிப்பார். அவர்களையெல்லாம் மீட்டு கொண்டு இதோ என்னுடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இருந்தது என்பதை நீங்களும் நானும் இந்த வேளையிலே அறிந்து கொள்ள இதோ நாம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ மகன் திரும்பி வருகிறான். திரும்பி மகன் வரும்போது அப்பா ஓடி போகிறார். ஓடி போனதனுடைய காரணம் என்ன? ஏன் அப்படின்னா இதை பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டத்திலே நாம் படிக்க வேண்டும்.
பழைய ஏற்பாடை நீங்க நல்லா வாசிங்கன்னா, தகப்பனை நிந்தித்து, தாயை நிந்தித்து, இதோ போன குமாரன் திரும்பி வந்தால் அல்லது அந்த குமாரனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உபாகம புத்தகம் குறிப்பாக 21ஆம் அதிகாரம் 18 21 வாக்கியங்களை நீங்க வாசிங்க அப்படின்னா, தகப்பனையும் தாயையும் நிந்தித்தவன் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஓமானத்துல அப்பா ஏன் ஓடினாரு அப்படின்னா, என்னுடைய மகன் திரும்பி வந்து விட்டான், ஒருவேளை அவனை பார்க்கிறவர்கள் அவனை கல்லெறிந்து கொள்ளக்கூடாது, அவன் மேல் எரியும் கல்லு என் மேல் எரியப்படட்டும் என்று சொல்லி ஓடி வருகிற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் இந்த ஓமானத்திலே நாம் பார்க்கிறோம். இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய குற்றத்தையும் என்னுடைய குற்றத்தையும் அல்லது அந்த குற்றத்தின் நிமித்தமாய் உண்டான ஆக்கினை தீர்ப்பை தேவன் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா இங்க என்னத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் a vivid picture of the Calvary. கல்வாரி சிலுவையிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த ஒரு மேன்மையான அனுபவத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியே போனோம். ஆனால் நம்ம எல்லாருடைய ஆக்கினையை அவர் மேல் பிதாவாகிய தேவன் விழப்பண்ணினார். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய தழும்புகளாலே நீங்களும் நானும் குணமடைகிறோம். சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரரை கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உருவாக்கப்பட்ட அனைத்தும் அவருடைய குமாரரின் மூலமாகவே உருவாக்கப்பட்டது. கிறிஸ்து யார் அப்படின்னா, அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறபடினால் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். இதோ நீங்களும் நானும் மீண்டுமாக குணப்பட வேண்டுமே என்றால் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அதை பேதுரு 1ஆம் அதிகாரம், அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதோ இனி நாம் உலகத்தாரை போல தகாத விதமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் மனம் திரும்பி வரும்போது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய தகப்பன் ஆவலாக இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். விசுவாசத்தை நம்மில் துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள்பரியந்தம் அந்த விசுவாசத்தை நடத்தி முடிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு கேள்வியை கேட்போமே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா, உங்களுடைய சொத்தை பாதி வாங்கிக்கிட்டு அவன் போய் எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது, எல்லாவற்றையும் வீணாக அவன் செலவழித்து அவன் இப்பொழுது திரும்பி வரான். எப்படி வரான் அப்படின்னா, அவன் கையில ஒரு காசும் இல்லை, அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் அழுக்காக கந்தலாக துணியோடு பசியோடு வேதனையோடு அவன் திரும்பி வருகிறான். அந்த மகனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்கிற அப்பா அம்மார்களும் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாத அப்பா அம்மார்களும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஊழியத்தில் நான் நிறைய பெற்றோரை பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் அவங்களுடைய வாலிப பிள்ளைங்க அப்பாவுக்கு சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து அவங்க போயிடும்போது அப்பா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் இந்த பையனை நான் தலை முழுகிட்டேன் பாஸ்டர்னுவாங்க. ஏன் அப்படின்னா, இனி அவனுக்கும் எனக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற பெற்றோர் உண்டு. ஆனால் இவன் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் இவன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கிறத அப்பா பார்த்தார். அது என்ன பார்த்தார்னா, என்னுடைய மகன் என்மேல் நம்பிக்கையாக திரும்பி வந்தானே, என்மேல் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான், என்மேல் அவன் விசுவாசம் வைத்திருக்கிறான். அதை தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவரும் பார்க்கிறார். அது என்ன பார்க்கிறார் அப்படின்னா, ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும் நம்முடைய தகப்பனிடத்திலே நாம் திரும்பி வரும்பொழுது அவர் நம்மிடத்திலே விசுவாசத்தை பார்க்கிறார். அதை 1 யோவான் 5:4 ஆண்டவர் சொல்லும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த இளையகுமாரன் திரும்பி வந்தபோது ஒரே ஒரு நல்ல விஷயம் அவனுக்குள்ள மறைஞ்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, என் தகப்பனிடத்திலே நான் போவேனே என்றால் என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார், அவர் அன்பானவர், அவருடைய உடன்படிக்கையின் மகத்துவம் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். வேலைக்காரர்களையே அவ்வளவு அன்பாக என் தகப்பன் பாவிக்கிறார் என்றால்
நான் அவருடைய குமாரராக இருக்கிறேன், அதனால் என்னை உயிர்ப்பிக்கவும் என்னை சுத்திகரிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் திரும்பி வரும் பொழுது யாரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. தாவீது ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகன்தான். ஆனால் தகாத ஒரு செயலை அவர் செஞ்சிட்டாரு. அதற்கு பிற்பாடாக ஆண்டவர் அவரை சிருட்சித்து அவரை தண்டித்த போது இதோ அவருக்கு நல்லா தெரியும், ஜீவனுள்ள தேவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறார். தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்த போது அவர் பலியை கொண்டு வந்து செலுத்தினாரா? இல்ல. அவர் சொன்ன வாக்கியத்தை நாம் கவனிப்போமே. சங்கீதம் 51:17 சொல்லும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆண்டவர் ஏதோ நம்ம பாவம் செஞ்சுட்டதும் ஒரு பலி வேணும் அப்படின்னு விரும்புகிறவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ நம்ம பாவம் செஞ்சிட்டோமா, ஆண்டவர் பலியை விருப்பப்படுறாரு, அதனால அவருக்கு பலி செலுத்துவோம் அப்படின்னு நினைச்சாங்க. இல்லை, அந்த பலி அவருடைய குமாரரே, தேவனே இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாவார் என்பதை ஆண்டவர் காண்பித்தார். இதை உணர்ந்த தாவீது, ஏன்னா அவர் அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறாரு, அந்த சங்கீதங்கள் அனைத்திலும் அவர் அறிந்து கொண்ட பேருண்மை என்ன அப்படின்னா, இது ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார் என்பதை தாவீது அறிந்து விசுவாசித்தபடியினால் அவர் சொல்றாரு, தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம் எனக்கு அருமையான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இதோ நான் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டேன், என்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் போய்விட்டது, ஒரு கசப்பான அனுபவத்திலே நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை என்னமாக முடியும் என்று சொல்லி நீங்கள் இதோ ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக ஏங்கிக் கொண்டு ஜீவனுள்ள தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஏனோதானோ என்று வாழ்ந்து நம்முடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனிடத்திலே நாம் மனம் திரும்பி வருவோமே என்றால் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை நிகழ்த்துவார். திரும்பி மகன் வந்தபோது அவனுக்கு மேன்மைகளை கொடுத்தார். அவனை குளிப்பாட்டினது மாத்திரமில்லாமல் நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார், முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தார், இன்னும் அவனுக்கு பாதரட்சியை கொடுத்தார், அவனுக்காக ஒரு பெரிய கன்றுக்குட்டியை அடித்தார் என்று பார்க்கிறோம். இவைகள் அனைத்திலும் மேன்மையான மகத்துவங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. குறிப்பாக அப்பாவை குறித்து பகுதி 2 அடுத்த வாரத்திலே நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய பேருண்மை என்ன அப்படின்னா, இதோ நாம் நம்முடைய தகப்பனிடத்திலே திரும்பி வரும் பொழுது என்னுடைய தகப்பன் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருந்தா போதுங்க. இந்த செய்தியை கேட்ட உங்களை ஆண்டவர் அழைக்கிறார், என் மகனே, என் மகளே, நீ மனம் திரும்பி என்னிடத்திலே திரும்பி வா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளாக இருக்கிறது. ஒருவேளை உலகத்தார் நம்மை கெட்டவர்களாக பார்க்கலாம், ஆனால் நாம் மனம் திரும்பி வரும்போது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்களோடு, உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.